அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் 28ஆம் தேதி வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. கால புருஷனுக்கு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறார். அதாவது சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள். இந்த சுக்கிரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் 28க்குள்ள கொடுக்க போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பாருங்க, டிசம்பர் 28 இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 28க்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது. யாருக்கு வந்தாலும் சரி, சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்திய வந்தாலும் சரி, உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னா. ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் மட்டும்தாங்க. ஒரு வருட பலனை ஒரு மாசத்துல கொடுத்துருவார். இந்த சுக்கிர பகவான் பாருங்க, பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு. 11ஆம் இடத்துல இருக்காரு, நல்ல ஒரு காலபுருஷன் 11ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா இருக்காரு. அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய யோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அந்த கும்ப ராசி என்பர்களே, இதுலயுமே பாருங்க, கும்ப ராசி இதுலயுமே லாபகரமான ராசி எதுனா இந்த கும்ப ராசியை சொல்றாங்க. ரொம்ப லாபத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசிக்காரா இருப்பாங்க. நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க. எங்கே இருந்தாலும் அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கும்பராசிக்காரா தான். இதுலயுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. விடாம எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய குணமும் இந்த கும்பராசியில கண்டிப்பா இருக்கும். கும்பராசியில பிறந்துட்டா ஒரு லாபகரமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணமும் இந்த கும்பராசி என்பர்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல, இப்ப நீங்க கும்பராசியா இருக்கீங்கன்னா ஜாதகத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு மட்டும் பாருங்க. உங்க விதி ஜாதகத்துல, நான் சொல்றது விதி ஜாதகத்துல, பிறப்பு ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லவரா கெட்டவரா சொல்லி பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா கும்பராசியை சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா, ஒரு பொது பலனா எடுத்துக்குங்கன்னு சொல்லி எல்லா வேலையும் நம்ம கொடுக்கறது. இப்ப இந்த கும்பராசியை பொறுத்தவரை சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு 4ஆம் உங்களுடைய வீடு, இடம், சுகம், பூமி இதுக்கெல்லாம் அதிபதியும் சுக்கிர பகவான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனிதன் சுக வாழ்க்கை வாழணும்னா 4ஆம் பாகம் நல்லா இருக்கணுங்க. நல்ல வண்டி வாகனம் வேணும், கால்நடை நல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு பாருங்க இடம் பூமி வாங்கணும் அப்படின்னா 4ஆம் பாகம் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும். அடுத்து 9ஆம் வீட்டு அதிபதியா வரும், உங்களுடைய பாக்கிய அதிபதியா வராரு. 9னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் இந்த உலகத்துல, இந்த குடும்பத்துல ஒரு அந்தஸ்து, கௌரவம், குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம். 9னா எல்லாமே கேட்காம கிடைக்கக்கூடிய பாவம் எல்லாமே இந்த 9ஆம் பாவம் தான். இதுக்கு இந்த சுக்கிர பகவான் அதிபதியா வர்றதுனால அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. ஜாதகத்துல மெயினா சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாமே யோகம் வரும். ஒரு சில பேர் சுக்கிர புத்தி வந்துட்டா பாருங்க, கும்பராசிக்காரன் டக்குன்னு பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வராதா அப்படின்னு. ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைய வருமானத்துக்கு இன்கம்க்கு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவானா வர்றாரு. அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. அதனாலதான் பொதுப்பலம் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன். ஏன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம் சுக்கிர பகவான் வேணும். வண்டி வாகனத்துக்கு சுக்கிர பகவான் வேணும். உல்லாசமான பயணம் போனா ஒரு சுக்கிர பகவான் வேணும். இந்த பியூட்டி பார்லர் வச்சுக்கூடிய நபர்கள், ரெடிமேட் சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கூடிய நபர்கள், அழகு பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிர பகவானுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்குங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா நீட்டா ஃபேன் சட்டை போட்டு இன் பண்ணிட்டு சென்ட் அடிச்சுட்டு போறான்னா அவங்க ஜாதகத்துல பாருங்க சுக்கிர பகவான் மனுஷன் ஸ்ட்ராங்கா இருப்பார். பார்க்க 60 வயசு மாதிரி இருக்கானா தோற்றம் 30 வயசு மாதிரி தோற்றத்தை இருக்கும். அப்ப ஜாதகத்துல சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாமே யோகத்தை கொடுப்பாரு. அப்ப இந்த சுக்கிர பகவான் பாருங்க உங்க ராசிக்கே வந்ததுனாலதான் இங்க நல்லா இருக்குங்கிற விஷயத்த சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க மனசுல உள்ள ஆசைகள் எல்லாமே நடக்கணும்னா கண்டிப்பா சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா இப்ப இனி வரக்கூடிய எதிர்காலம் சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதனால சொல்றேன் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கு. ஏன்னா 7 சனி வந்தாலும் நீங்க பயப்பட வேணாம். நிறைய பேர் இந்த ஜென்மசனியால ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. குடும்ப ரீதியாக, வருமான ரீதியாக, குடும்ப ரீதியாக ஒரு மந்தமான தன்மை, ஒரு சோம்பேறித்தனத்தை பார்த்துட்டாங்க. எந்த காரியமே உங்களுக்கு சரியா நடக்கலைங்க. எல்லாமே ஒரு மந்தமான தன்மை, ஒரு பிரச்சனை, எல்லாமே தடையில சந்திச்சவங்க யாருன்னா இந்த கும்பராசி கட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய தடையில சந்திச்சுட்டாங்க. இனிமே சந்திக்க கூடாதுங்கிறாண்டி தான் நான் அந்த வீடியோ கொடுக்குறேன்.
ஏன்னா சுக்கிரபவன் வந்துட்டானா உங்களுக்கு எல்லாமே தசாபதி நல்லா இருந்துட்டா இப்ப இந்த 7.5 சனி தாக்கமே இருக்காது. ஏன்னா நிறைய திருமண பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாத தன்மைகள், வருமான பெருசா லாபங்கள் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிட்டே போகலாம் கும்பராசியை பொறுத்தவரை. என்னால முடியல அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் போயிட்டாங்க தெரியுங்களா, அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க. இனிமேலும் பாதிப்பு இருக்காது. சனிபவன் இப்பதான் வக்ர நிவர்த்தியான டிசம்பர் மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலனே பாக்குறீங்க. குடும்ப வருமானம் நல்லா இருக்கும், இன்கம் குறையாது. எப்படி இருக்கும்? வருமான இன்கம் நல்லா இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது எல்லாமே சூப்பரா இருக்கும் என்னைய பொறுத்தவரை. இப்போ பொருளாதார வருமானம் ரொம்ப பேருக்கு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியல தெரியுங்களா, நிறைய பிரச்சனை சந்திச்சாங்க தெரியுங்களா, அந்தமாரி சந்திக்க மாட்டாங்க. அப்ப வருமான இன்கம் இனிமே பொருளாதார சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா இந்த சுக்கிரபகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரா இருக்கு. ஏன்னா ராசிக்கு சுக்கிரன் வந்தாவே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையும் நீங்க பேஸ் பண்ணிடுவீங்க, எப்படிப்பட்ட தடையில நீங்க சந்திச்சு உங்களுக்கு அனுகூலமா அமைஞ்சிடும். அப்ப இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வருமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும். வருமான இன்கம் நல்ல ஒரு அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. உங்களுடைய சிந்தனையிலுமே பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. இப்ப வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போலாம் கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டு வெளியூர்ல வேலை கிடைக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் தான், வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை நிரந்தரமா கிடைக்குங்க. நிறைய பேர் கும்பராசிக்காரங்க வேலை இல்லாம தடுமாறுறாங்க. வேலையில பிரச்சனை வந்து வேலையை விட்டு நிறைய பேர் விலகி வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நிரந்தரமான வேலை கண்டிப்பா அந்த சுக்கிர பேச்சுல கண்டிப்பா சுக்கிர பகவானே அள்ளி கொடுத்துருவாரு என்னை பொறுத்தவரை. அது வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, அனைவருக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அந்த சுக்கிர பேச்சு சூப்பரா இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா, இரண்டாவது திருமணமா, திருமணத்துல எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன். ஜனவரி 28க்குள்ள நிறைய பேருக்கு அழகான பெண்ணு, அழகான மாப்பிள்ளை கண்டிப்பா அமையும். காதல் திருமணமா, இரண்டாவது திருமணம், திருமணத்தில் உள்ள கலகங்கள், போட்டிகள், போராட்டங்கள், தடைகள் இதெல்லாம் இருக்காது கும்பராசிக்கு. அப்புறம் திருமண பிரச்சனை நீங்கிரும். நண்பர்கள், பழக்க வழக்கம் இது எல்லாமே நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்ல ஒரு யோகத்தை பார்ப்பீங்க. அப்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கு பாருங்க, படிப்பு கல்வியும் எந்த ஒரு தடையும் இருக்காது. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும், எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா உங்களுக்கு வரும். இப்ப திருமணத்துல பிரச்சனை இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, அந்த வழக்கம் முடிவுக்கு வரும். நிறைய பேர் நான் வெளிநாடு போறேன், வெளியூர் போறேன் அப்படின்னா கண்டிப்பா பயணிங்க, கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி போகலாம் அப்படிங்கிற அமைப்பு என்னை பொறுத்தவரை கும்பராசிக்கு இருக்கு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா சுக்கிரபகவான் வந்துட்டாவே கண்டிப்பா உங்களை வெளியில கொண்டு போயிறாரு. 9ஆம் வீடு வந்துட்டாவே 9ஆம் பாவம் வேலை செஞ்சாவே வெளிநாடு வெளியூர் பயணத்தை மேற்கொள்றாப்புல கண்டிப்பா வரும். ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு வரலாம். இது ஜனவரி 28 கூட நான் சொல்றது. அப்ப யார் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரோ நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது. அப்ப திடீர் அதிர்ஷ்டம் நிறைய பேர் கிடைக்கலாம். இப்ப லாட்ரி யோகம் பத்தி கேக்குறீங்களா, அவங்களாம் கண்டிப்பா யோகம் வரும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணிடாதீங்க. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க, நல்லா சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு. தந்தை தாயுடைய சொத்துக்கள் நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு, கிடைக்கணும் இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தை தாய் சார்ந்த உடம்புல பிரச்சனை இருக்கும், இனிமே மருத்துவ செலவு இல்லைங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை. ஏன்னா வழக்கு சார்ந்த விஷயம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அதே மாதிரி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்க தேடி வரும். ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவ சார்ந்த விஷயம் வரும். பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்தீங்கன்னா அந்த பணங்கள் உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா என்னை பொறுத்தவரை இந்த கும்பராசிக்கு சூப்பரா இருக்கு. இல்ல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். கும்பத்துக்கு லாபம் வருமானமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ அனைவருக்கும் சொல்றேன், நிறைய பேர் படிப்பு கல்வியில ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு கல்வியில மிகப்பெரிய ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது. சுக்கிர பேச்சு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரன் வந்துட்டா இந்த ஞானத்தை 5ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி வர்றதுனால 4க்கும் 9க்கும் ஞானத்தை அதிகமா கொடுத்துருவார். அப்ப படிப்பு கல்வியில நல்லா டாப்பா வந்து படிப்பு கல்வியில நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா அமையும். கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் கும்பராசி கண்டிப்பா உண்டு. அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பை நம்ம தாராளமா சொல்லலாம். 11ஆம் இடத்துல சூரிய புதன் இருக்கிறனால அப்ப அரசியல் வாழ்க்கை, அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம் இது எல்லாமே சூப்பரா அமையும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாக கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில பயணிக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க தொழில சூப்பரா ஒரு லாபம் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயம், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு தடை இல்லாம நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது. அப்ப நீங்க போகக்கூடிய காலம் எல்லாமே வெற்றியா வருது. வண்டி, வாகனம், பூமி எல்லாமே சூப்பரா அமையும். இப்ப பெண்களுக்கு பாருங்க, விளையாட்டுத்துறையா இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் துறையா இருக்கணும், ஐடிஐ ஃபீல்டா இருக்கணும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டனஸ்ல பாருங்க, எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே ஒரு தைரியமான குணம், ஒரு தன்னம்பிக்கையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய காலம் எல்லாமே வெற்றியா வருதுங்க. நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா வரும். அவிட்டத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, உடம்பு ரீதியாக, மன ரீதியாக ஒரு குழப்பம், எதுவுமே ஸ்டெடியா முடிவெடுக்க முடியல, ஒரு அறிவாற்றல் சரியா இல்லை அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க பல பேர்.
இனிமே வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு, எந்த ஒரு தடை இல்லாம. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு மெயினா கட்டிடத்துறை, காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். நிறைய எந்த வேலை கொடுத்தாலும் பிரம்மாண்டமா யோசிச்சு அதை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் பாக்குறது, உத்தியோகத்துல உயர் பதவியை பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கும். பாத்துக்கோங்க, நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது. சதயத்துல பிறந்தவங்க சொந்தமா ஒரு குடும்ப சார்ந்த விஷயம், ஃபேமிலி சார்ந்த விஷயம், நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பக்கம் தேடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அடுத்து புரட்டாதியில பிறந்தவங்க எதுவுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே உங்க பொறுமைக்கேத்த ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை பாக்குறது, தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அதாவது இந்த புரட்டாதியில பிறந்தவங்க இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஎஃப் ஃபீல்டு, இது மாதிரி நிறைய விஷயத்துல வேலை பார்ப்பாங்க. பணப்புலங்கள் இடக்கூடிய அமைப்பு இதெல்லாமே சூப்பரா அமைப்பு வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.